தஞ்சை பெரிய கோயில் எப்படி வெறும் 7 வருஷத்துல கட்டியிருப்பாங்க. இந்த கோவில் கட்டி 1000 வருஷம் ஆகியும் 6 பூகம்பங்களை தாண்டியும் எப்படி அப்படியே இவ்வளோ கம்பீரமா நிக்குது பார்க்கலாமா? பெரிய கோவில் முழுவதுமே கட்ட சிமெண்டை பயன்படுத்தல. அப்ப எப்படி கட்டியிருப்பாங்க? இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமா ஒவ்வொரு கற்களையும் பசு போல செதுக்கி அமைச்சிருக்காங்க. 216 ஃபீட் உயரமுள்ள இந்த கோவில் மேல 80 டன்னுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சிருக்காங்க. இந்த கோவிலின் நிழல் எப்பயுமே கீழே விழுந்ததே இல்லையா. மலைகளுக்கு இல்லாத தஞ்சையில எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பாறைக்கற்கள் கிடைச்ச? தஞ்சையிலிருந்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுதான் டன் கணக்குல பாறைகளை எடுத்து வந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் இந்த பெரிய கோவில் கட்ட முழுவதுமே கிரானைட் கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. 1000 கணக்கான மக்களும் 100 கணக்கான யானைகளையும் வச்சுதான் இந்த கோவிலை 1010ஆம் வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலையும் அறிவுபூர்வமா இந்த கோவிலை அடித்தளம் முழுவதும் ஆற்று மணல் நிரப்பி கட்டியிருக்காங்க. இதனால தலையாட்டி பொம்மையை போல எவ்வளவு இயற்கை சீற்றம் வந்தாலும் அந்த கோவில் பிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுத்து கோவிலை பாதுகாக்குது. ஒவ்வொரு கல்வெட்டிலுமே இந்த கோவில் கட்ட ஈடுபட்ட எல்லார் பெயர்களையுமே செதுக்கியிருக்காங்க ராஜராஜ சோழன். இதுல இருந்து அவர் நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறையோட வந்திருக்கான்னு தெரிய வருது.